போகிறோன்னா 10,000 முதலீடு வச்சு ஆடு வளர்க்குறது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 10,000 தான் இருக்குது. ஆனால் மனசில் ஒரு பெரிய கனவு இருக்கா? ஆடு வளர்ப்பு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஒரு டவுட்டு, இது லாபமா இல்லை நஷ்டமாகுமா? நேர்மையாக சொல்கிறேன், சரியாக பண்ணிங்கன்னா அது நமக்கு கோல்டு மாதிரி. தவறாக பண்ணால் லாபமும் ஜீரோவாக தான் போகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10,000 வச்சு ஆடு வளர்ப்பு தொடங்கினா என்ன நடக்கும் உண்மையான அனுபவத்தோடு சொல்ல போகிறேன். ஏன்னா நாங்களும் 10,000க்கு ஒரு ஆடு வாங்கி அதை வளர்த்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். 10,000 வச்சு ஃபஸ்ட்டு என்ன செய்ய முடியும்? முதல்ல ஒரு உண்மை, 10,000 பெரிய ஃபார்ம் ஆரம்பிக்க முடியாது. ஆனால் சின்னதாக ஆரம்பிக்க முடியும். நீங்கள் வாங்க முடியும். என்னென்னா ஒரு பெண்ணாடு 7,000 to 9,000 விலை இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 2 குட்டி ஆடுகள் வாங்கலாம். 2 குட்டி ஆடுகள் அப்ராக்சிமேட்டாக, அதாவது ஒரு குட்டி ஆடு 4,000 to 5,000 வரைக்கும் இருக்கும் ஒரு குட்டி ஆடு. அப்போ 10,000க்குள்ளே ஒரு பெண்ணாடு வாங்கலாம் அல்லது 2 குட்டி ஆடு வாங்கலாம். பேலன்ஸ் பணம் அது ஒரு 1,000 அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? தீவனம், மருந்துக்கு, அதுக்கப்புறம் மற்ற என்ன தேவைகள் இருக்கோ அது வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியம் என்னென்னா குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி கிடையாது. ஆரோக்கியமான ஆடு தான் முக்கியம், அது எண்ணிக்கை கிடையாது. ஒரு நல்ல இன ஆடு வாங்கினா நம்ம ஃப்யூச்சருக்கு லாபம் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு 3 மாதம் ஆடு வாங்கினதும் பார்த்திங்கன்னா லாபம் வராது. முதல்ல 3 மாதம் என்ன ஆகும்? செலவு மட்டும்தான் வரும். தினசரி தீவனம் போடுறோம், தண்ணி கொடுக்குறோம், மருந்து. இதில் முக்கியமான கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா நோய் வரக்கூடாது. சரியான தீவனம் கொடுக்கணும். வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வெயிலில் பாதுகாக்கணும், மழை இருந்தால் மழையில் பாதுகாப்பு கொடுக்கணும். இங்கே தான் பல பேர் ஃபெயில் ஆகுறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஆடு தானே எதுவே வேணாம்னு நினைப்பாங்க. ஆனால் அதான் பெரிய தவறு. ஒரு ஆடு வாங்கிட்டு சும்மா அங்கே கட்டி போட்டு அது மேய்ஞ்சிட்டு அது ஆட்டில் இருக்க போகுது, அதுக்கு என்ன நோய் வரப்போதா, இது வரப்போதா, ஒரு ஆடு தானே அப்படி சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுதான் நம்ம நினைக்கிற மிகப்பெரிய தவறு. அடுத்து லாபம் எப்போ வரும்? இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். பெண்ணாடு இருந்தால் 6 to 8 மாதத்துக்கு பிறகு சினையாடாக மாறும். 5 மாதம் கழித்து நம்மளுக்கு குட்டி போடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆடுகள் 4 குட்டி வரைக்குமே போடும். 3, அதாவது 2லேருந்து 4 குட்டி வரைக்கும் நாங்கள் எதிர்பார்ப்போம். ரொம்ப ரேராக தான் ஒரு குட்டி அந்த மாதிரி போடும். இப்போ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் லாபம் ஆரம்பிக்கும். ஒரு ஆடு 2 குட்டி கொடுத்தா ஒரு குட்டியோட விலை 4,000 to 6,000. அப்போ 2 குட்டியோட விலை எவ்வளவு? 10,000 வரைக்கும் வரும். இது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவேன். அதாவது முதலீடு திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேருந்து லாபமாக நஷ்டமா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். 10,000 ஆடு வளர்ப்புங்கிறது நஷ்டம் ஆகும். எப்போ அப்படின்னா தவறான இனம் வாங்கும்போது, தீவனம் சரியில்லை அப்படின்ற போது, நோய் வந்ததுக்கப்புறம், பராமரிப்பு இல்லாத போது. இப்படி இருந்தால் 100% உங்களுக்கு லாஸ் தான். லாபம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாமா? நல்ல ஆடு, நல்ல இன ஆடு தேர்வு செஞ்சுருக்கணும். சரியான தீவனம் டைமுக்கு கொடுக்கணும். மருந்து, தடுப்பூசி, உடற்புழு நீக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். முக்கியமாக பொறுமை இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஒரு ஆடு 3 ஆடு ஆகும், 3 ஆடு 10 ஆடு ஆகும். இதுதான் வளர்ச்சி. ஒரு பெரிய தவறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாபம் ஜீரோ. அது என்ன? வேகமாக பணம் வேணும்னு எல்லோரும் நினைப்பாங்க. இன்றைக்கி ஆடு வளர்க்குறோம், ஒரு 2 நாள் கழிச்சு அதை டபுள் மடங்காக வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடு வளர்ப்பு ஒரு ஸ்லோ பிஸ்னஸ் தான். பொறுமை இல்லைன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டோரி மாதிரி, சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஃபார்மர் அதாவது ஒரு ஃபார்மர் வாங்குறாரு. 10,000க்கு 2 குட்டி வாங்குறாரு. முதல் வருஷம் பார்த்திங்கன்னா லாபமே கிடையாது. 2வது வருஷம் 6 ஆடு, 3வது வருஷம் 15 ஆடு. இப்போது மாத இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையான வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி. ஓகேங்களா? இப்போ 10,000 ஆடு வளர்ப்புங்கிறது சீக்கிரமாக லாபம் தரப்போறது கிடையாது. ஆனால் நீண்ட கால லாபம் உண்டு. இதில் உங்கள் மைண்ட் செட் தான் முக்கியம், உங்களோட பொறுமை முக்கியம், அனுபவம் முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் ஆடு வளர்ப்பில் எப்பயுமே ஜெயிக்க முடியும். இது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு பொறுமையான ஒரு கேம் மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒரு இதுவும் கிடைக்காது.
நல்லா பொறுமையாக இருந்து ஒரு அறிவோடு வளர்த்தோம், அனுபவத்தோடு வளர்த்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். 10,000 ஆரம்பித்தா ஆடு ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து 1,00,000 அது மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் விடாமல் இருந்தால் நஷ்டம் வருதே அப்படி சொல்லிட்டு எந்த தொழிலை பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னா நஷ்டம்தான் வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் வரும். அதனால் எப்பயுமே எந்த தொழில் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நஷ்டத்தை தாண்டி தான் நம்மளுக்கு லாபங்கிறது வரும். அப்போ 10,000 இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, 10,000 வாங்கி லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக லாபம்தான் அடைய முடியும். அது உங்கள் திறமையை பொறுத்து தான், ஆடு வளர்ப்பு பராமரிப்பை பொறுத்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வரும். அதனால் எந்த தொழில் பண்ணாலும் அதை விடாமுயற்சியோட ஒரு திட்டமிடலோடு நம்ம தொடங்கினோம்னா கண்டிப்பாக லாபங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வராது முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ கிடையவே கிடையாது. என்னால் முடியும், நானும் வந்து வளர்த்து காட்டுவேன். இந்த தொழில் ஆடு வளர்ப்பு தொழில் மட்டும் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் விடாமுயற்சியோட திட்டமிடலோடு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் வரும், லாபம்தான் வரும். அதனால் சின்ன முதலீடாக இருந்தால் தான் அது வந்து நாளை பின்ன பெரிய முதலீடாக ஆக முடியும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்க எல்லா அதாவது இப்போ இருக்க இந்த நகைக்கடை ஓனர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அடிமட்டத்துலேருந்து தான் வந்தவங்க. அதனால் எப்பயுமே நம்ம சின்ன முதலீடை வச்சு தான் பெரிய முதலீடாக நம்ம ஆக்கணுமே தவிர எப்பயுமே பெரிய முதலீடை போட்டு நம்ம எடுக்க முடியாது. அதனால் எப்பயுமே சின்ன விஷயத்துல தொடங்குங்க, கண்டிப்பாக பெருசாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ வேணும், எனக்கு ஆடு வந்து இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தா அந்த மாதிரி ஏதாவது வேணும் வீடியோ எனக்கு போடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஆடு சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? நாளைக்கு இதே வீடியோவில் பார்ட் 2 வந்து எப்படி வந்து இதில் வந்து ஃபாஸ்ட்டாக வளரலாம் அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு சாதாரண தகவல்னு நினைக்கிறீங்க, ஆனால் இது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விடாமுயற்சி தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே முக்கியம், திட்டமிடல் ரொம்ப முக்கியம். இதெல்லாமே நீங்கள் வந்து ஆடு வளர்க்குறதுல சந்திக்கிறது தான் இருக்குது. ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.